அதில் நிக்கோடின்னு ஒன்று இருக்குது. அதை இழுத்து உள்ளே விட்டு அந்த புகையை அடைக்கிறதுனால அந்த நுரையீரல் பாதிக்கும். தெரிஞ்சே தானே குடிக்கிறாங்க. ஆனால் 10 வயது பெண், 12 வயது பெண் முதல்ல பீரியட்ஸ் ஆகிறால கொண்டாடுறோமா இல்லையா? மங்களகரமாக மஞ்சள் நீராட்டு விழா, பூப்பு நீராட்டு விழா, அந்த பெண் அவளோட பருவத்துக்கு வந்துட்டான்னு கொண்டாடுறோம். ஆனால் அம்மா அப்பா போய் அந்த குழந்தைக்கு சிகரெட் வாங்கி கொடுக்கறதுக்கு சமம் அந்த பிளாஸ்டிக், டயாக்சின், அந்த குளோரின், அந்த ப்ளீச்சிங், அந்த பர்ஃப்யூம். அதில் என்ன தன்மை கேன்சர் வந்துடும், நுரையீரல் பாதிக்கும் சிகரெட் குடிச்சான்னு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான தன்மை டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங்கில். கர்ப்பப்பையில் எப்படி கேன்சர் வரும்? வெளியில் வர ரத்தம் ஒரு ட்ராப் வந்தால் கூட ஒரு ட்ராப் பிளட்டு 3 ஹவர்ஸ்க்கு ஆன உடனே அது 107 பாக்டீரியா உருவாகும் 1 ட்ராப்பில். அது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் மாற்றலைன்னா இந்த பாக்டீரியாலாம் இன்னரில் உள்ளதாக போகும். விலை அதிகம். அப்போ அதுக்கு நான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணணும், உதாரணம் சொல்லணும். நீங்கள் 4 பேடு எடுக்கிறதுக்கு நம்மளோடது 1 எடுத்தால் போதும். இப்போ இந்த 4 ரேட்டு வந்து இது 1 கவர் பண்ணுதுன்னு சொல்லுவேன். அடுத்தவங்க கேள்வி கேட்பாங்க. அப்போது அந்த சமயத்தில் நீங்கள் எரிஞ்செல்லாம் விழுக மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க, நிதானமாக இருப்பீங்க. அப்போ எப்படா இப்படி இவ்வளோ நிதானமாக இருக்கிறான், வயிறு வலியே இருக்காது, நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு ஜாலியாக இருப்பீங்க. அப்போ இதில் ஏதோ இருக்குல்ல. நான் வந்து உனக்கு இச்சிங் இரிட்டேஷன் இருக்காது, கரெக்டாக பீரியட்ஸ் ஆகிடுவேன் தான் சொல்லி கொடுத்தேன். தைராய்டு சரியாயிடுச்சுன்னு ஒன்று சொல்கிறாங்க, மெசேஜாக எடுத்துக்கிறோம். அப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி சரியாச்சுன்னா நாங்கள் ஃபுட் ஹேபிட்டு சொல்லி கொடுப்போம். உணவு பழக்க வழக்கம் கொஞ்சம் மாற்ற சொல்லுவோம், மெடிடேஷன் பண்ண சொல்லுவோம், பேண்டி லைனரும் வைக்க சொல்லுவோம். அதையவே அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு சரியாயிடுச்சுங்கிறாங்க. அடுத்து ஒருத்தவங்க வராங்க, நீர்க்கட்டி இருந்துச்சு, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, லேப்டாஸ்கோப் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் கண்டினியூவாக ஒரு 3 மாதம் நம்மளோட பேண்டி லைனரும் ஃபெமினைன் தான் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து நீர்க்கட்டியே இல்லை. மிஸ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட டிஸ்கஷனுக்கு ஃபெமினைனோட ஃபவுண்டர் கோமதி மேம் இருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் ஜேர்னி பற்றி தான் எங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, உங்களோட பிஸ்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நாப்கின் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி அங்கேருந்து இந்த ஒரு நாப்கின் பிஸ்னஸுக்கு எப்படி வந்தீங்க, அந்த ஜேர்னி சொல்ல முடியுமா? என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்க? வாழ்வாதாரத்துக்கு பணம் ரொம்ப தேவை, குழந்தைங்களுடைய படிப்பு, ஸ்கூல் ஃபீஸ், அந்த மாதிரி. அதுக்காக வேண்டி நான் எடுத்துக்கிட்ட வேலைகள் நிறையா. வியாபாரம் தான், தொழில், சாரி, ஒரு கடை வச்சுருந்தது. அதுக்கப்புறம் நிறையா மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். அதில் வந்து எனக்கு பணம் கிடச்சிது, நிம்மதி சந்தோஷம் கிடைக்கல. ஏதோ ஒரு பொருளை விற்கிறோம், அது ஒரு லாபம் வருது, தேவைகளை பூர்த்தி செய்யுது. ஆனால் நிறைவுங்கிறது இருக்கான்னு கேட்டால் ஒரு ஒரு துக்கம் இருக்கும், ஒரு சோகம் இருக்கும். நம்ம நிம்மதியாக இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகம், மெடிடேஷன் அந்த லைனுக்குள்ளே போகிறேன். அந்த புண்ணியம் அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியுது. சரி, அப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது 4 பேருக்கு நல்லதாகவும் இருக்கணும், எனக்கும் அது ஒரு புண்ணிய கர்மாவாக இருக்கணும். அது என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் யோசிச்சிட்ருக்கிறேன், ஒரு தியானத்தில், பிரார்த்தனையில். அந்த சமயத்தில் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், அந்த தாட் இருக்குது எனக்கு உள்ளார இருக்குது, நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், நாப்கின் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது அந்த நாப்கினை யூஸ் பண்ணதுனால. அப்போது அது ஒரு 3-4 மாதத்துக்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்டுக்கு தான் நான் மாறுறேன். இப்போ இந்த உடல் வந்து நம்மக்கிட்ட சொல்லுது, இல்லையே காலமாக மாதவிடாய்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கும், அது பேட் ஸ்மெல் இருக்கும், அடி வயிறு வலிக்கும், நடக்க முடியாது, ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும், அடிக்கடி பேடு மாற்றணும், வாமிட்டிங் சென்ஸ் இருக்குது, சரியாக சாப்பிட முடியல, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் கூட எரிஞ்சு விழுக்கிறோம், கோவப்படுறோம், அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கேன். இந்த 4 மாதம் அந்த பேடு கிடச்சதுனால எனக்கு அதெல்லாமே இல்லை. வலி இல்லை, நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன், பேட் ஸ்மெல் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. சாதாரணமான நாட்கள் மாதிரியே இருக்குது, வச்சுருக்கிறதே தெரியல. 4 மாதம் கழித்து மறுபடியும் நான் வேறு பிராண்டுக்கு போகும்போது மறுபடியும் இதெல்லாம் வருது. எனக்கு வலிக்குது, எனக்கு எரிச்சலாக இருக்குது, கோவமாக இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஏதோ ஒரு காரியம் இதில் இருக்குது தானே, அது என்ன இப்படி நல்லா இருக்குதே அப்படின்னு அதை தேடுறேன், அதை கண்டுபிடிக்கிறேன், அதனோட
விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இது வந்து ஒரு ஜெர்மனில் இருக்கிற ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நார்மலான ஒரு ப்ராடக்ட் கிடையாது, தயாரிப்பு வேற, கண்டுபிடிப்பு வேற அப்படின்னு புரிதல் வந்துச்சு. அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணுறேன், லேப் டெஸ்ட் பண்ணுறேன். நானே ஒரு பயோ கெமிஸ்ட்ரி மாஸ்டர்கிட்ட கொடுத்து லேப் டெஸ்ட் பண்ணுறேன். அவர் எல்லாம் பிரித்து காமிச்சு, இதில் பிளாஸ்டிக் இருக்குது, இதில் ரசாயனம் இருக்குது, இதில் கெமிக்கல் இருக்குது, இதில் பர்ஃப்யூம் இருக்குது, டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த ஜெல் வந்து சிலிக்கான் ஜெல், அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி இதை யூஸ் பண்ணால் பெண்கள் பல பிரச்சனைக்கு ஆளாவாங்க அப்படின்னு அவர் ஒரு கட்டுரை கொடுக்குறாரு எனக்கு. அப்புறம் நம்மளோட நாப்கின், ஃபெமினைன் நாப்கினையும் நான் கொடுக்குறேன். அப்போ ஃபெமின் தான் இருந்துச்சு. 9 மேம் வந்ததுக்கப்புறம் தான் அது ஃபெமினைனாக மாறுச்சு. அப்போ ஃபெமி நாப்கினையும் கொடுக்கும்போது அவர் அதில் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு, இது சர்ஜிக்கல் காட்டன், இதில் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த பொருளுமே இல்லை, இது மக்கும் தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான லேப் டெஸ்ட் மட்டும் கொடுத்தாரு. இது ஒரு 5 டெக்னாலஜி இருக்குது: ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். இதுக்கான டெஸ்டிங் லேபு எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இது கிடைக்கிற இடம் எங்கேன்னு போய் தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பெண்களுக்கு இது கொடுக்க ஆரம்பித்தேன். அது ஃப்ரீயாக தான் கொடுத்தேன் ஸ்டார்டிங்கில். அவங்க எல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு என்ன ஃபீட்பேக் இருந்துச்சோ அதை அவங்களும் சொன்னாங்க. அப்புறம் தான் இது ஏன் நம்ம தொழிலாக செய்யக்கூடாது, இது வந்து நம்ம செய்யக்கூடிய வேலை, ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களுடைய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குதில்ல இந்த ப்ராடக்ட் மூலமாக. அப்போ இது ரிஸ்க் எடுக்கலாம், நாம் இதை கொண்டு வரலாம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேம்மா. எடுத்துகிட்டு வந்து அதனோட ஜேர்னி வந்து 16 வருஷம். இதுதான் ஃபெமினைனோட ஸ்டோரி. ஓகே. ஸோ இப்போ இந்த 16 வருஷம்னு சொல்லும்போது ஒரு டவுட்டு, பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த நாப்கின் உங்கள் கையில் இருக்கு இல்லையா, அது எப்படி? அது எனக்கு புரியல. அது வந்து என்னோட அம்மா பிறந்தது மலேசியா, என்னோட தாய் மாமா 5 பேர் மலேசியா. எனக்கு அவங்க மூலமாக இந்த ப்ராடக்ட் கிடச்சிச்சு. எனக்கு அந்த ப்ராடக்ட் கையில் கிடச்சிது. நான் ஒரு நாள் அப்படி இருக்கும் பொழுது இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பாரு, அது கடவுள் கொடுத்த வரமாக நான் கருதி தான் அது கிடச்சிருக்குது என் கைக்கு. அப்போ அந்த பிரார்த்தனை வைக்கிறோம்ல, நம்ம நல்லது செய்யணும்னு, அதுதான் பார்க்குறேன் நான். நான் செய்கிறேன், நான் ஏதோ செய்யணும்னு நினச்சது இந்த பொருள் வடிவத்தில் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் அது எனக்கு கிடைக்கல. அப்புறம் தான் தேட ஆரம்பித்தேன். அது நான் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக அதை பார்க்கல, நான் இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு பொருளாக பார்த்தேன். ஸோ இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆகி நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதோ சரியில்லைன்னு தோணியிருக்கு. அப்போ அதுலேருந்து நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க. ஓகே, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அந்த பிஸ்னஸ்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன இந்த பிஸ்னஸுக்கு வந்த டைமில் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, என்னென்ன கேர்ஃபுல்லாக இருந்தீங்க, நம்ம இது பண்ணக்கூடாது, இது பண்ணால் தப்பாக போகும்? இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னு தான் பார்ப்பேன். நம்ம இதை பண்ணுனா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், நான் வந்து உழைக்க தயார். அப்படி உழைச்சா எனக்கு என்ன கிடைக்கும் தானே ஓடுவோம், நமக்கு என்ன கிடைக்கும் தானே யோசிப்போம். இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும், நான் எப்படியெல்லாம் கொண்டு போய் புரிய வைக்கணும், புரியலை எப்படி புரிய வைப்பேன், என்ன வார்த்தை போட்டு நான் புரிய வைக்கணும், என்ன சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, என்னென்ன எவிடன்ஸ் கொடுக்கணுமா, இல்லை நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்க சொல்லணுமா, இல்லை ஃபீட்பேக் கேட்கணுமா, இல்லை நிறைய பேர் யூஸ் பண்ணவங்கள சொல்ல வைக்கணுமா, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தன்மைகள் என்ன, வெளியில் இருக்கிற பிராண்டோட கெட்டத்தன்மை என்ன அப்படின்னு போய் நான் சொல்லணும் இல்லைங்களா. அப்படி அவங்கள புரிய வைக்கிறதுக்காக நான் நிறைய முயற்சி செய்தேன். அவங்க எல்லாருமே வந்து 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 சொல்கிற ஒரே பாயிண்ட் என்னென்னா, விலை அதிகம், விலை அதிகம். அப்போ அதுக்கு நான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணணும், உதாரணம் சொல்லணும். நீங்கள் 4 பேடு எடுக்கிறதுக்கு நம்மளோடது 1 எடுத்தால் போதும். இப்போ இந்த 4 ரேட்டு வந்து இது 1 கவர் பண்ணுதுன்னு சொல்லுவேன். அடுத்து அவங்க கேள்வி கேட்பாங்க, அடிக்கடி மாற்றணும் இல்லை, நீங்கள் 1 போதும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, இதில் ஆனயான் ஒன்று இருக்குது, அது இருக்கிறதுனால அடிக்கடி மாற்ற தேவையில்லை. அப்போ ஆனயான்னா என்ன? ஆனயான்ங்கிறது காற்றுல இருக்கிற ஒரு மாலிகூல். அது வந்து ஆன்டிபாக்டீரியாவாக வேலை செய்யும், அது கிருமிகளை பாக்டீரியாவை கில் பண்ணும். அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, அதில் இருக்குன்னு நான் எப்படி நம்புறது? இந்த மாதிரிமா ஒரு கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா அந்த பதிலிருந்து 4 கேள்வி கேட்பாங்க. அந்த 4 கேள்விக்கும் நான் பதில் சொன்னேன்னா அதுலேருந்து 10 கேள்வி கேட்பாங்க. அவங்க மனநிலை எப்படி இருக்குதுன்னா, இப்படி ஒரு நல்ல பொருள் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க கொஞ்சம் பேர். நிறைய பேர் என்னென்னா, இவங்களுக்கு ஏன் இவங்க இது ஏன் சொல்லணும் என்கிட்ட வந்து, இதால் இவங்களுக்கு என்ன லாபம், இதெல்லாம் சேலஞ்சு தானே.
இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா நீங்கள் உடனே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்போ உங்களை நான் புரிய வைக்கணும், உங்களுக்கு அதை உணர்த்தணும். அதுக்கு நான் வந்து பல முறை உங்ககிட்ட பேசுகிறேன். அப்படியும் புரியலைன்னா நான் புரிஞ்சவங்களோட ட்ராவல் பண்ணிக்குவேன். இல்ல இப்ப நீங்க சொல்லும்போது நானும் கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான். அதாவது நமக்கு மூட் ஸ்விங்ஸ் இல்லாம இருக்கிறது, பேட் ஸ்மெல் இல்லாம இருக்கிறது, நமக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாம போகுது. அண்ட் இப்போ 4 பேட்ச் நம்ம ஒரு நாள் யூஸ் பண்றோம்னா, ஏன்னா எல்லாரும் சொல்லுவோம் 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம மாற்றணும், இல்லைன்னா ரேஷஸ் வரும், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. இதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கிற ஜென்ரலா விஷயம். ஏன்னா 3 ஹவர்ஸ் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரே பேட் நம்ம வச்சோம்னா ரேஷஸ் வர ஆரம்பிக்கும், நிறைய நமக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் இவ்வளோ நாள் நம்ம அதுதான் கேட்டுட்டு வந்திருக்கோம். டக்குன்னு அது இல்லைன்னு சொல்லும்போது இப்போ எல்லாரும் உங்ககிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதே கேள்வி தான் எனக்கும் இருக்குது. அது எப்படி ஓகே ஒரு பேடு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், ஓகே எப்படி மூட் ஸ்விங்ஸ் சரியாகும்? இந்த கேள்வி ஐ திங்க் எல்லாருக்கும் நேச்சுரலாக வர கேள்வி தான் நினைக்கிறேன். இப்போ இந்த பேட் யூஸ் பண்ணா ரேஷஸ் வராது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாதா? டாக்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா? ஜெனரல் ஒரு ஆடியன்ஸ் டவுட்டா எனக்கும் இருக்கு. இப்போ வந்து இப்போ இது 16 வருஷம் ஆச்சு. இந்த 16 வருஷத்துல இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இன்னும் இதையே தான் திரும்ப திரும்ப சொல்ல போறேன். அப்போது ஃபீட்பேக் வந்து எனக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் என்னோடய க்ரோத் வந்து ஸ்டெப்பாக அப்படி மேலே வருது. அப்போ ஒவ்வொருத்தரும் சொன்னதை வச்சு தான் அவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன இருக்குது இந்த ப்ராடக்டோட அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தம் வந்து 9 அடுக்குகள் இருக்குது. இந்த 9 அடுக்குகளையும் ஒவ்வொரு அடுக்காக நான் பிரித்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுக்கு சர்ஜிக்கல் காட்டன். சர்ஜிக்கல் காட்டன் வந்து ஸ்கின்ல பட்டால் ரேசஸ் வராது. 2வது அடுக்கு இந்த 5 விதமான மருத்துவ குணங்கள்: ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். ஆனையான் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணும். ஃபார் இன்ஃப்ராரெட் வந்து ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும். மேக்னெட்டிக் வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும், ஒரு உற்சாகமாக இருப்பீங்க. நானோ சில்வர் வந்து உள்ளே இருக்கிற சக்தி மையங்கள், நீர் சக்திகள் இருக்குது நமக்கு உடம்பு ஃபுல்லாக, அதை வந்து உங்களை பாதுகாக்கும். 5வது தூக்கி போட்டிக்கினாலும் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும், ஃபங்கஸ்லாம் வராது, நம்ம பிளட்டு இன்னொருத்தங்களுக்கு தீங்காக இருக்காது. ஓ லைக் அதில் நம்ம ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல, எதுவும் வந்து இருக்கும் எறும்பு போகக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி யாருக்குமே வந்து ஒரு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு நாய் எடுத்துகிட்டு போகும், ஒரு மாடு சாப்பிட்டுட்டு இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த ஃபங்கஸோ இல்லை அந்த கெடுதலோ இருக்காது. இல்லை எரிக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த புகை வந்து பொல்யூட் ஆகாது. இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த சயின்டிஃபிக்கான விஷயங்கள் தான். அப்போது பாக்டீரியா ஃபார்ம் ஆகாது. இப்போ பிளட்டு வெளியே வருது, இப்போ என்னோடய பிளட்டு தான் வெளியாயிடுச்சு. வெளியான உடனே காற்று அது மேலே படுது. இப்போ காற்று அது மேலே படும்போது பிளட்டில் ஏற்கனவே அது வந்து பிளட்டுனாவே பாக்டீரியா தான். அது வந்து காற்று படப்பட நேரம் ஆக ஆக கெட்ட பாக்டீரியாவோட ஆதிக்கம் அதிகமாகும் பொழுது நான் மாற்றலை, பேடு மாற்றலை, நம்ம மாற்ற மாட்டோம். நான் வச்சுருக்கேன், இப்போ தான் குளிச்சுட்டு வச்சேன், அது ஃபுல்லாகட்டும். அது 8 மணி நேரம் ஆனாலும் சரி, இல்லை 7 மணி நேரம் ஆனாலும் சரி, நிறையட்டும். என்னால் நிறைஞ்சிருச்சு, ஃபுல்லாக ஆயிடுச்சு, இனிமேல் வச்சுருக்கவே முடியாதுங்கிற மனநிலையில் தான் நான் போய் மாற்றுவேன். ஏன்னா காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், நான் ஏன் மாற்றணும்? அப்படி தானே இருக்கும். கரெக்டு தானே? கரெக்ட். ஆனால் வெளியில் வர ரத்தம் ஒரு ட்ராப் வந்தால் கூட, ஒரு ட்ராப் பிளட்டு 3 ஹவர்ஸ்க்கு ஆன உடனே அது 107 பாக்டீரியா உருவாகும் 1 ட்ராப்பில். அது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் மாற்றலைன்னா இந்த பாக்டீரியாலாம் இன்னரில் உள்ளதாக போகும். அப்போ ஆனையான் இருக்கிற பேடு, நம்ம ஃபெமினையனில் ஆனையான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? வெளியாகுது பிளட்டு. ஆனையான் வந்து அந்த பிளட்டில் இருக்கிற பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணிடும், மல்டிப்ளை பண்ண விடாது. இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்போது என்ன ஆதாரம்னா, இந்த பீரியட்ஸ் உங்களுக்கு வரும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பேட் ஸ்மெல் வராது. இப்போ பேட் ஸ்மெல் எப்படி வரும்? ஒரு கெட்டுப்போன குழம்புலேருந்து பேட் ஸ்மெல் வரும் தானே. அப்போ பாக்டீரியா தானே பேட் ஸ்மெல்லை வர வச்சிச்சு. உங்கள் பிளட்டு பேட் ஸ்மெல் இருக்காது. எனக்கு தெரியும்ல, நான் பாத்ரூம் போகும்போது, உட்காரும் போதும், நடக்கும்போது அந்த ஸ்மெல் அடிக்கும்ல, அது இருக்கவே இருக்காது. அது ஒரு இது. அப்புறம் மூட் ஸ்விங்ஸ் நீங்கள் சொன்னீங்களே, இந்த எரிஞ்சு விழுகிறது, கோவப்படுறது, ஆத்திரம் வர்றது, ஒரு மாதிரி சுருண்டு படுத்துக்கலாம், யாராவது வந்து அன்பாக பேசினா கூட எரிஞ்சு விழுவோம். கரெக்டு தானே? அப்போது அந்த சமயத்தில் நீங்கள் எரிஞ்செல்லாம் விழுக மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க, நிதானமாக இருப்பீங்க. அப்போ எப்படா இப்படி
இவ்வளோ நிதானமாக இருக்கிறான். வயிறு வலியே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு ஜாலியாக இருப்பீங்க. அப்போ இதில் ஏதோ இருக்குல்ல. அப்போ உங்களுக்குள்ளார அது நடக்கும்பொழுது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், நம்பி தானே ஆகணும். இப்போ உப்பு எடுத்து வாயில் வச்சா உப்பு துவர்க்கும் இல்லை கசக்கும்னா நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னா வாயில் வச்சு பார்த்தா கசக்குது. ஆமாம், அது மாதிரி தான் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுடைய அந்த ஃபீட்பேக் தான் எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. புரியாதவங்க புரியல, பாவம். அவங்க என்ன பண்ணுறது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைப்பேன். அவங்க அதிகமாக கேட்குறது விலை அதிகம். ஏன்னா ஒரு பேக்கெட்டோட விலை வந்து 249 ரூபா. அதில் 10 பீஸ் இருக்கும். நாங்கள் சொல்லுவோம் 2 மாதத்துக்கு வரும். அப்போ 125 ரூபா. ஹெல்த்தையும் பிசிஓடி வராது, பிசிஓஎஸ் வராது, நீர்க்கட்டி வராது, சர்விக்கல் கேன்சர், தைராய்டு இதெல்லாம் வராது. ஏன்னா கெமிக்கல் உள்ள அனுப்பலை, நான் டயாக்சின் அனுப்பலை. இப்போது ஒரு நீங்கள் சிகரெட் குடிப்பீங்களா? அதிர்ச்சி அடைகிறீங்க. இல்லை, சிகரெட் குடிக்க மாட்டீங்க. இல்லை ஒரு வேளை சிகரெட் குடிக்கிறீங்க அப்படி வச்சுக்கலாம். என்ன நடக்கும்? அந்த ஒரு செயல் செய்கிறதுனால நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்? உள்ள ஃபுல்லாக கெமிக்கல்ஸ், நம்ம லங்ஸ் அவ்வளோதான் காலி. லங்ஸு காலி, தெரியுதுல்ல? அந்த சிகரெட் அட்டையிலே என்ன போட்டிருக்காங்க அட்டையிலேயே? ஹெல்த்து வந்து இன்ஜூரியஸு, உங்களுக்கு வந்து புற்றுநோய் வரும்னு போட்டிருக்கா இல்லையாமா? அதில் நிக்கோடின் ஒன்று இருக்குது. அதை இழுத்து உள்ளே விட்டு அந்த புகையை அடிக்கிறதுனால அந்த நுரையீரல் பாதிக்கும். தெரிஞ்சே தானே குடிக்கிறாங்க. ஆனால் 10 வயது பெண், 12 வயது பெண் முதல்ல பீரியட்ஸ் ஆகிறால, கொண்டாடுறோமா இல்லையா? மங்களகரமாக மஞ்சள் நீராட்டு விழா, பூப்பு நீராட்டு விழா, அந்த பெண் அவளோட பருவத்துக்கு வந்துட்டான்னு கொண்டாடுறோம். ஆனால் அம்மா அப்பா போய் அந்த குழந்தைக்கு சிகரெட் வாங்கி கொடுக்கறதுக்கு சமம் அந்த பிளாஸ்டிக், அந்த டயாக்சின், அந்த குளோரின், அந்த ப்ளீச்சிங், அந்த பர்ஃப்யூம். அதில் என்ன தன்மை கேன்சர் வந்துடும், நுரையீரல் பாதிக்கும் சிகரெட்டு குடித்தான்னு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான தன்மை டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங்கில் இருக்குது. கர்ப்பப்பையில் எப்படி கேன்சர் வரும்? எந்த பெண் சிகரெட்டு குடித்தாங்க? அப்போ கெமிக்கலும் ரசாயனமும் வாசனை திரவியங்களும் பிளாஸ்டிக்கும் சிலிக்கான் ஜெல்லும் சுவாசிக்கிறதுனால கேன்சர் வரும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாய்மை. 10 வயதில் பீரியட்ஸ் ஆகிறாங்க, 25 வயசில் தான் திருமணம். 10லேருந்து 25னா 15 வருஷம். 15 ஆண்டுகள் ஒரு சென்சிட்டிவான இடத்துல இதெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருந்தால் அப்போது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சினை முட்டை அம்மாவோட வயிற்றில் இருக்கும் பொழுதே, ஒரு பெண் குழந்தை தாயோட கருவில் இருக்கும் பொழுதே அவளுக்கு சினை முட்டை உற்பத்தி ஆயிரும். அதுதான் டெவலப் ஆகுது. இப்போ நீங்கள் இதெல்லாம் அனுப்பி அது எப்படி ஒரு குழந்தைக்கான பேராக மாறும்? அப்போது ஒரு மகப்பேறு மருத்துவத்துக்கு பிரசவத்துக்கு போகலாம், செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போகலாமா? இயற்கை அப்படி இல்லையே. ஒரு நாயோ குருவியோ ஒரு நரியோ செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போகலை தானே. அப்போ இந்த அறியாமையில் இருக்கிறோம். இந்த அறியாமையில் இருக்கிற பெண்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுறோம். நான் ஒரு கோமதி பத்துமா? அப்போ பல பேர் பயன்படுத்தினவங்க எங்ககிட்ட இருக்கிறவங்க யாருமே மார்க்கெட்டிங் பீப்புளோ சேல்ஸ் கேலோ இல்லை சேலரி பீப்புளோ கிடையாது. எல்லாருமே யூஸ் பண்ணாங்க, பிடிச்சிருச்சு, வாங்குகிறாங்க. நாங்கள் ஒரு ஸ்லாபு வச்சுருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக்கிஸ்ட்டு, சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு அந்த கேட்டகரியில் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க ஸ்கூல் காலேஜ் போய் டெமோ பண்ணி புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சு பர்ச்சேசிங் பிஸ்னஸ் நடக்குது, ஒரு ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் இப்போ எனக்கு ஃபீல் ஆனதா அவங்களும் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்திருக்கா? இல்லை எனக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்பவும் இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரேர் கேசஸ் அந்த மாதிரி? எங்களுக்கு நடக்கிற ஒரு பெரிய சக்ஸஸ் என்னென்னா, நாங்கள் ஒரு 5 விஷயம் சொன்னோன்னா எங்களுக்கு 10 விஷயம் நல்லது நடந்திருக்குதுன்னு தான் வந்திருக்குது இது வரைக்கும். நான் வந்து உனக்கு இச்சிங் இரிட்டேஷன் இருக்காது, கரெக்டாக பீரியட்ஸ் ஆகிடுவேன்னு தான் சொல்லி கொடுத்தேன், தைராய்டு சரியாயிடுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அதை நாங்கள் ஒரு மெசேஜாக எடுத்துக்கிறோம். அப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி சரியாச்சுன்னா நாங்கள் ஃபுட் ஹேபிட்டு சொல்லி கொடுப்போம். உணவு பழக்க வழக்கம் கொஞ்சம் மாற்ற சொல்லுவோம், மெடிடேஷன் பண்ண சொல்லுவோம், பேண்டி லைனரும் வைக்க சொல்லுவோம். அதையவே அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு சரியாயிடுச்சுங்கிறாங்க. அடுத்து ஒருத்தவங்க வராங்க, நீர்க்கட்டி இருந்துச்சு, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, லேப்டாஸ்கோப் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் கண்டினியூவாக ஒரு 3 மாதம் நம்மளோட பேண்டி லைனரும் ஃபெமினைன் தான் யூஸ் பண்ணேன், இப்போ வந்து நீர்க்கட்டியே இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற தகவல்கள் தான்.
இல்லை மேம், எனக்கு என்ன டவுட்னா சரியாகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது நம்ம பேட் யூஸ் பண்ணுறதுனால, ஃபெமினைன் யூஸ் பண்ணுறதுனால சரியாகுதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, நமக்கு மேபி வராமல் தடுக்கலாம். ஓகே, மேபி இப்போ நீர் கட்டி இருந்துச்சுன்னா அது வராமல் தடுக்கிறது ஓகே. பட் அது எப்படி மேம் சரியாகணுங்கிற ப்ராசஸ்? அது எப்படி? அது எப்படின்னா, இப்போ வந்து இவங்க வந்து கெமிக்கல் தானே யூஸ் பண்ணுறாங்க. டக்குன்னு நிறுத்திடுறாங்க கெமிக்கலை. அதுக்கப்புறம் நம்ம பேடு, ரெகுலர் பேட் ஒன்று இருக்குது, டெய்லி யூஸ் பேடு யூஸ் பண்ணுறாங்க. நல்லா தூங்குறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க. ஃபுட்டுக்கு கரெக்டான நேரத்துக்கு நாங்கள் வந்து ஃபுட்டு இதுதான் சாப்பிடணும் ஒரு சார்ட் வச்சுருக்கோம், அது கொடுத்துட்றோம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து அப்படியே ரெடி ஆகுது இல்லை, அதுதான் சரியாகுது. ஓகே, அதாவது பேட் மட்டும் இல்லை, அது நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச், எல்லாமே சேர்ந்து தியானம், பேண்டி லைனரு, நம்மளோட பேடு, ஃபுட் சார்ட் எல்லாம் சேர்த்து தான் சரியாகுது. இப்போ பட் ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 1.5 கோடி அளவுக்கு லாஸ் வந்திருக்கு, எனக்கு வீடு விற்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு? இப்போ நீங்கள் கடந்து போயிருவேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அது கடந்து வர்றதுங்கிறது ஈஸி கிடையாது. 1.5 கோடிங்கிறது சின்ன அமௌண்ட் கிடையாது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு? அது நம்ம ஒவ்வொரு ஏஜும் இருக்குல்ல, இப்போ நம்ம 20ஸ்ல இருக்கிற தைரியம் நமக்கு மேபி 30ஸ்ல இருக்காது, 30ஸ்ல இருக்கிறது மேபி 40ஸ்ல இருக்காது. ஸோ அது எப்படி இருந்துச்சு? இல்லை, அது வந்து நம்ம ஏமாந்து தான் நிற்கிறோம். அந்த லேண்டு கொடுத்ததெல்லாம் ஏமாற்றம் தான். அது நம்பி தான் கொடுக்குறோம். அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. அது இன்னி வரைக்கும் கோர்ட்டில் தான் கேஸில் இருக்குது. அது கோர்ட்டில் பார்த்துக்கலான்ட்டு இருக்கேன். நான் கேஸ் போட்டிருக்கேன். பிஸ்னஸ்க்காக தான் பண்ணினது. இப்போது அந்த சமயத்தில் வந்து என்னென்னா, நம்ம நல்லது தானே செஞ்சோம், நம்ம ஏமாத்தலை, நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணணும், அது நமக்கானதாக இருந்தால் வரட்டும், அப்படி இல்லைன்னா அது நமக்கானது இல்லைனாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு பக்குவத்தோடு தான் நான் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்போ அது உண்மை இருந்து கோர்ட்டில் ஜெயிச்சு வந்தால் அது நமக்கானது. இல்லை, நமக்கு இல்லைன்னு இருக்குதுன்னா நான் என்ன உருண்டாலும் வராது. எனக்கு அந்த தெளிவு இருக்குது. எனக்கு என்ன இருக்கோ அது கிடைக்கட்டும், இல்லைன்னா போட்டும், நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் உழைக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு அந்த பொறுமை இருந்துச்சு என்கிட்ட. அந்த பொறுமை தான்மா, பொறுமை, ஒரு நிதானம். அதுக்கப்புறம் அந்த இழந்த அளவுக்கு மேலே நான் இன்னைக்கு ஏர்ன் பண்ணிட்டேன். அந்த இன்னைக்கு ஏர்ன் பண்ணிட்டு இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேன். இழந்த போதும் அதே நிலையில தான் இருந்தேன். ஐயோயோ போயிடுச்சே, ஐயோயோ ஏமாத்திட்டாங்களே, அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கலங்கலை. அடடா, சூப்பராக ஒரு பொருள் கொடுத்துருக்கான், 1.5 கோடி தானே, இடம் தானே, இப்போ நம்ம கையில் இல்லை, கேஸில் இருக்குது, வரும்போது வரட்டும், நம்ம இதை கொண்டு போய் சேர்த்துவோம். இன்றைக்கி அதை விட பல மடங்கு விஷயங்கள் நடந்துருச்சு. அந்த தாட் தான், அந்த எண்ணம் தான். அது வர்றதுக்கு வந்து அது ஒரு வரம், அது கிடைக்கணும், அந்த பக்குவம் கிடைக்கணுமா. அது உண்மையிலுமே அது காட் கிரேஸில் வந்து நான் என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம கஸ்டமர் சைடுக்கு வரும்போது இந்த சொல்லி புரிய வைக்கணுங்கிறது ஒரு பிக் டாஸ்க்காக இருக்கும்போது கஸ்டமரை நம்மக்கிட்ட வர வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ எந்த ஒரு பாயிண்டில் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க? ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நீங்கள் சொல்லியிருப்பீங்க கோவிடில் எனக்கு எல்லாருக்குமே பிஸ்னஸ் டவுனாக இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பீங்கல்ல. ஸோ எவ்வளோ தூரம் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, இப்போ எந்த அளவுக்கு இருக்குது? அண்ட் ப்ராஃபிட்டை பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு அதை விட சம்பாதிச்சிட்டேன். ஸோ ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு?